வாட்ஸ்அப் டிபி ஸ்டேட்டஸ் இல்லைன்னா சோஷியல் மீடியால சேட் டிபி போடுறது இல்லைன்னா மூவிலேருந்து சேட் சாங்ஸ் லிரிக்ஸ் போடுறது, கவலையான பாடல்களை பாடுறது, இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இம்மிடியா உங்களுக்கு என்ன தோணும்? இவங்க அட்டென்ஷன் சிக் பண்றாங்க தானே தோணும். கண்டிப்பா இல்ல. இது டிராமா கிடையாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் வேலிடேஷன் தான். தம் மனசுல இருக்க கவலைகளை சப்ரஸ் பண்ணி வைக்காம ஏதோ ஒரு சோர்ஸ் மூலயமா அவங்க அதை வென்டிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. சைக்காலஜிக்கலி இந்த இமோஷன்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுனால இது பிரெயின் வந்து பெயினை ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பேர் தம் மனசுல இருக்க கவலைகளை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்றதுக்கும் அவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சைலண்டா சஃபர் ஆவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் இந்த உலகத்துல தான் இருக்கேன். எனக்கு மனசு கவலையா இருக்கு. யாராச்சும் நீ பார்க்க மாட்டீங்களா? என் கவலையை என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு சைலண்டான ஒரு அழுகை தான் அது. இந்த மாதிரி சேட் டிபி சாங்ஸ்லாம் போடும்போது அவங்களுக்கு ஒரு குயிக் இமோஷனல் ரிலீஸ் ஆகுது. அதாவது ஒரு டிஜிட்டல் எக்ஸைல். ஸோ நீங்க சேட் டிபி சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க லைக், காமெண்ட்லாம் போடாதீங்க. ஜஸ்ட் கால் பண்ணி, "நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அவங்கள்ட்ட சேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, அவங்களுக்கு தேவையானதே அந்த ஹியூமன் கனெக்ஷன் தான் தவிர, உங்களோட லைக் அண்ட் காமெண்ட் கிடையாது. நமக்கு தெரியாது அந்த கேஷுவல் சேட் அவங்களுக்கு அவ்ளோ ஆறுதலா இருக்கும்னு. இந்த சின்ன விஷயத்த நம்ம செய்யலாம் தானே!